எழுந்து நீ பிரகாசி. அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நாளிலும் தோத்திரங்களை சொல்லி உங்களோடு கூட இந்த நாளின் செய்தியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 146வது சங்கீதத்துல 10வது வசனத்துல எப்படி சொல்கிறார்? கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாடுகிறார். உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. The Lord shall reign forever. Your God, O Zion, to all generation. Praise the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல். ஏன் தெரியுமா? உன்னுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சமீபத்திலே ஒரு செய்தி வெளியானது. அது என்னை திடுக்கிட வைத்தது. ஒரு நாட்டினுடைய அதிபர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் தூக்கு தண்டனையினால் தன்னுடைய உயிரை விடுவதற்கு அங்கே இருக்கின்ற நீதிமன்றம் சொல்லியது. இப்போது கலவரங்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய தூக்கு தண்டனைக்கு ஆதரவாக எதிர்ப்பாக இரண்டு சாரார் உலகத்திலே இருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் அவரை தூக்கிலிட்டது சரி அல்ல, அது அதர்மமானது, நீதிக்கு புறம்பானது என்று சொல்லி இருக்க, அவருக்கு விரோதமாக இருப்பவர்கள் அவரை தூக்கிலிட்டதுதான் சரி என்று சொல்லி அவர்களுடைய நீதியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க, திருமறை இப்படி சொல்கிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். Praise God. He is the one who is ruling this whole world. You should understand this. நம்முடைய நாட்டை ஆட்சி செய்கிறவர்களானாலும் சரியே, உலக நாடுகளை ஆட்சி செய்கின்ற எந்த தலைவர்களானாலும் சரியே, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. இது இறையிலே கடவுளுடைய வாசகமாய் வந்திருக்கிறது. This is God's word. Everybody should know. Every one of us should know that God is the ruler of this world.
Without him nothing moves. இந்த உலகத்திலே கடவுள் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சிகளை அமைக்க விடுகிறார். அவர் ஆட்சிகளை விடப்படுகின்றார். யார் என்ன சொன்னாலும் சரியே, கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. God is the one. Jehovah God rules. Whether somebody likes it or not, somebody accepts it or not, God, Jehovah rules this world. That is proven in the history. வரலாற்றிலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யெகோவாகிய கடவுள் ஆட்சி செய்கின்றார். அவர் ராஜ்யங்களை கட்டவும் அழிக்கவும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது என்கின்ற பேரரசன் சொல்லுகின்றார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகின்றார். Jesus Christ is the ruler of this world. He came into this world 2000 years ago to die so that the mankind may be saved. But do you know that he is going to be the judge this world ever know? இந்த உலகம் இதுவரை பார்த்திராத, கண்டிராத, கேள்விப்பட்டிராத நியாயாதிபதியாய் அவர் வருகின்றார். அவர் இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அதற்கு தப்பித்துக் கொள்ள என்னால முடியாது. இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களால முடியாது. இதை கேட்காமல் இருக்கின்ற கோடான கோடி மக்களால முடியாது. அவருக்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். We must give an account about ourselves to him who holds our breath. நம்முடைய மூச்சை சொந்தமாய் வைத்திருக்கின்ற அவருக்கு நாம் கணக்கு சொல்லியே ஆக வேண்டும். அவர் யார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் குருடரின் கண்களை திறக்கிறார். வல்லவர். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நம்முடைய நாட்டிலே நாம் தலித் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்ட மக்களை வைத்துவிட்டு அவர்களை வைத்து நாம் அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஏதோ நல்லது செய்வதை போன்று, ஏதோ அவர்களினாலே இவர்களுக்கு ஏதோ பெரிய பாதகம் வந்து விட்டதை போன்று நான் அப்படி சொல்லுகின்ற தலைவர்களை பார்க்கும்போது என் உள்ளத்திலே சிரிக்கத்தான் செய்கிறேன். என்ன அழகா டான்ஸ் சொல்றா பாடுறா, எவ்வளவு அழகாக வேஷம் போட்டு இந்த பாமர மக்களை, படிப்பறிவில்லாத மக்களை இவர்கள் பயன்படுத்தி அதனால் ஆதாயம் தேடி பிரபலமாகி இவர்கள் அதிகாரம் வகிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி நான் என் மனதிலே நிச்சயமாய் சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுக்காக கவலைப்படுகின்ற ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் உங்களை படைத்தவர். அவர் உங்களை பார்க்கும்போது கண்ணீர் ஒலிக்கின்றார். அவரிடத்திலே நான் போய் கேட்டேன், இறைவா, இந்த மக்களை குறித்து என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போன்று இருக்கிறார்கள். இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போன்று இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விடிவு என்றைக்கு வரும் என்று காத்திருக்கிறார்கள். இவர்களை நான் தூக்கி விடுகிற கடவுள். இந்த நாளிலே நான் உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை நிறுவுவதற்காக வந்தவரே அல்ல. அவர் மானிட வர்க்கத்தினுடைய விழுந்து போன நிலைமையிலிருந்து மனுக்குலத்தை விடுதலையாக்க வந்திருக்கின்ற விடுதலை நாயகன், கல்வாரியின் தெய்வம். தன் உயிர் கொடுத்து நம்முடைய வாழ்விலே அழிவை மாற்றி அழியாத வாழ்வை சொந்தமாக்க வந்திருக்கின்றவர் அவர்தான் இயேசு. அவர் ராஜரீகம் பண்ணுகின்றார். அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லும். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னுடைய பேராயரினாலோ அல்லது கிறிஸ்துவ சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டது அல்ல, வானபூமி படைத்தவருடைய அதிகாரம். அவனன்றி அணுவும் அசையாது. அவர் சொல்லுகிறார், வானத்திலே இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு நான் போடுகின்றேன்,
காட்டிலே இருக்கின்ற புஷ்பங்களுக்கெல்லாம் நான் உடுத்தி விருத்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் கீழே விழாது. அப்படியே உனக்கு ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்து விடுவார்கள்? சிறைச்சாலைகளை அடைத்து விடுவார்கள். அப்படித்தானே? உன்னுடைய தலையை வெட்டி விடுவார்கள். அப்படித்தானே? உன் மீது பொய் கேஸ் போட்டு உன்னை நீதிமன்றத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து உனக்கு நீதி செலுத்துகிறேன் என்று உன் உயிரை எடுத்து விடுவார்கள். அப்படித்தானே? அவர்கள் உங்கள் சரீரங்களை மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும். ஆனால் நான் சரீரத்திற்கும் உன்னுடைய உயிருக்கும் அதிபதியான கடவுள். ஆகவே நீ எனக்கு பயந்திரு மகனே. என்னிடத்திலே கொடுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நான் இன்று துவக்கம் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உனக்காக, உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக, உன்னை நான் நேசிக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் எடுத்துவிட்டு உனக்குள் மன அமைதியை கொண்டு வருவதற்காக நான் சிலுவையிலே காயங்களை உனக்காக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆணிகள் உனக்காக, முள்கிரீடம் உனக்காக, விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டதான காயங்கள் உனக்காக, சவுக்கடி உனக்காக நான் அந்த கேடடைந்தேன். நான் ஆட்சி செய்கிறவர். அந்த ஆட்சியில நீயும் பங்காக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஆட்சி விடத்துல நீயும் உட்கார வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நொந்திருக்கின்ற நிலைமையில நான் உன்னை ஆறுதல் படுத்துகின்றவர். குருடரின் கண்களை நான் திறக்கிறவர். மடங்கடிக்கப்பட்டவர்களை நான் தூக்கி விடுகிறவர். நீதிமான்களை நான் நேசிக்கிறவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் செய்கிறவர். 7வது வசனம். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறவர். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் பூமிக்கும் சமுத்திரத்திற்கு நடுவே எல்லையை போட்டிருக்கின்றாராம். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கின்றவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீசஸ் said, I am the way, the truth and the life. If anybody wanted to know what is truth, they must come to the feet of Jesus Christ. Who is truth? If anyone wanted to go to heaven, they must come to Jesus Christ, because He is the way. If anyone wanted to live eternally, they must come and receive the free life which Jesus Christ brought into this world 2000 years ago and handed over to the humanity on the cross of Calvary. ஒருவன் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியமாகிய இயேசுவினிடத்திலே வர வேண்டும். இல்லை என்றால் உண்மை இன்னது என்பதை நீ அறியாமல் போய்விடுவாய். பொய்யை நம்பி நீ ஏமாந்து விடுவாய். சொர்க்கம் போவதற்கு வழி வேண்டுமா? இயேசுவின் பாதத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் இயேசுவே வழியாயிருக்கிறார். முடிவில்லாத வாழ்வு, மரணத்திலிருந்து விடுதலையான வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் பாதத்திற்கு நாம் வந்து இயேசு சிலுவை மரத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெகுமதியாய் கொடுத்திருக்கின்ற அந்த ஜீவனை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படுவீர்கள். Believe on the name of the Lord Jesus Christ. You and your household will be saved. What do you mean by that? Putting your trust in the accomplished work of Jesus Christ, you will receive the eternal life and the forgiveness of sins. முடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் பணியை விசுவாசத்தால் நமதாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வீட்டை சார்ந்தவர்களும் அழிவிலிருந்து விலகி நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்கின்ற பாக்கியத்தை பெற்று காப்பாற்றப்படுவோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் திருவார்த்தை. அவர் சதா காலங்களிலும் அரசாடுகிறார். உன்னுடைய தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லு. குருடரின் கண்களை அவர் திறந்து விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார்.
பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகின்றார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில அவரை நம்புவது நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். அவரை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையின் கடமை. அவருடைய நாமத்திலே நாம் நித்திய வாழ்வை சுதந்திரிப்பது. அவர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார் என்பதனால் நாம் இருட்டை விட்டு ஒளிக்கு வருகின்ற அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு போவாயா? இயேசு உன்னைத்தான் அழைக்கின்றார். இயேசு உன்னை நன்றியுள்ளவளாக அவருடைய பாதத்தை கட்டித்தழுவ வேண்டும் என்றும், அப்படி கட்டித்தழுவதன் மூலமாக இந்த உலகத்திலே உனக்கு விரோதமாக எழும்புகின்ற பிசாசின் சதித்திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாய் நொறுங்கி போகிறது என்றும் சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார். அவர் அரசாட்சி செய்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அரசாட்சியில அனைவரும் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பார்கள். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசம் இல்லை. ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசமே இல்லை. அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற ஜாதி வெறி இல்லை. அங்கே இருட்டாட்டமும் குருட்டாட்டமும் இல்லை. அங்கே கடவுளுடைய ஆவியானவர் ஆளுகை செய்வார். அங்கே இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இரவும் பகலும் சூரியன் மறையாமல் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரமாயிருப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே அரசாட்சி செய்கின்ற தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். ஆகவே நாம் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோமா? ஆகவே நாம் கடவுளுடைய சமூகத்திலே கை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆகவே நாம் கடவுளுடைய சமூகத்திலே அல்லேலூயா துதிப்பாடுவோமா? ஆகவே நாம் கடவுளுடைய சமூகத்திலே வந்து என்னுடைய தேவன் ஜீவிக்கிறவர், என்னுடைய தேவன் ராஜ்யரீகம் பண்ணுகிறார், என்னுடைய தேவன் தலைமுறையாக ராஜ்யரீகம் பண்ணுகிறார். என்னுடைய தாத்தா காலத்திலே, என்னுடைய அப்பாவுடைய காலத்திலே, என்னுடைய காலத்திலே, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஒருவராய் ஆட்சி செய்கிறார். அவருடைய அறிவுக்கு முன்பதாக வேறொரு அறிவு வந்ததே இல்லை. அவருடைய ஆளுகை நீதியுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய ஆளுகையிலே பசியும் இல்லையாம், தாகமும் இல்லையாம், கண்ணீரும் இல்லையாம், துக்கமும் இல்லையாம், மரணமும் இல்லையாம். அது இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜாவினுடைய அரசாட்சியிலே சொந்தமாக்கப்படுவதற்காக விரைந்து வந்து கொண்டிருக்கின்ற நாளும் நாளிகையுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். காக்காய்க்கு, பறவைகளுக்கு சோறு கொடுக்கிறார். மிருகங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றார். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய வார்த்தையை அல்லதட்டி போகும்போது நம் மீது அன்பு கொண்டவராக தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரிக்கும் வரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து மீண்டும் நான் வரப்போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவராய் கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவாயா? நீ எவ்வளவு விசேஷித்தவள் என்று பார். உன் வாழ்க்கையை உயர்த்தி இந்த நாளின் செய்தியின் மூலமாக உன் மனக்கண்களை திறந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடு, அவருடைய சமூகத்திலே கைகூப்பி, அவருடைய சமூகத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், எம்பிரான், சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தை கட்டித் தழுவோமா? பிரார்த்தனை செய்வோம். சதா காலங்களிலும் ஜீவித்த அரசாளுகிற இயேசுவே, நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், இந்த உலகத்தின் அனைத்து அரசியல்களையும் கட்டுப்படுத்துகிறவருமாய், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவருமாய் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியின் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் குருடராய் இருக்கிறவருடைய கண்களை திறந்து விட்டு உம்மை தேவனாக, ஆண்டவராக, ரட்சகராக, மீட்பராக, ராஜாதி ராஜாவாக,
இவர்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே வாரும். பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் நிற்க போகிற நியாயாதிபதியே நீர் வாரும். உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தமாக்கி மகிழ விரும்புகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. இந்த உலகத்தில் எதை இவர்கள் பெற்றுக்கொள்ள தவறி போனாலும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அரசாட்சிக்கு சொந்தமாகின்ற அந்த பாக்கியத்தையும் சிலுவை மரணத்தின் மூலமாய் இவர்கள் பெற்றுக்கொள்ள தவறி போகாதபடி உம்முடைய ஆவியானவர் இவர்களை உம்முடைய ஆளுமைக்குள்ளாக, உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்போது இவர்களை உம் சமூகத்திலே கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவர்களை ஏற்றுக்கொள்ளும். இவர்கள் இந்த நாள் துவக்கம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாயிருக்க, அப்படி இவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் இந்த நாளில தங்களை ஒப்படைத்து நீர் ஏற்றுக்கொண்டதினால் இவர்கள் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை இன்று துவக்கம் சிந்திக்கத்தக்கதாக இவர்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். பலவீனங்கள், சுலுவீனங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், தோல்விகள் அனைத்தையும் இவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு அனைத்தையும் ஜெயமாக்கி நீர் இவர்கள் மேல் உம்முடைய கிருபையை அனுப்பி ஆசீர்வதிக்க முடியாது. இவர்களை ஆசீர்வதித்து விடுதலை உச்சரித்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். எத்தனை நாமம் உமக்கு, எத்தனை